ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பேச தெரியாது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார், பேசாமல் அமர்ந்திருந்தவர் பேசி இருக்கிறார் அப்படின்னா இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் கேட்கிறேன். பேச தெரியாதவர் அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அவரை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கேரக்டர் எப்ப பேசணுமோ அப்பதான் அவர் பேசுவாரு. அதுக்கு அவர் நல்ல டியூனா இருக்காரு. போதாமைகளை களைவதற்கு பதிலாக நம்பிக்கையை குலைப்பது அதுவும் சரியில்லை. இந்த மாதிரி விளையாட்டாக வேலை செய்து அதை முற்றிலுமாக நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளி விடுவதும் சமூகத்துல ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு அராஜகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். மொத்தத்துல சிஸ்டம் மேல உள்ள நம்பிக்கை இல்லைன்னா அது பாசிசம் வளர்வதற்கான பயிர்களமாக சொல்லலாம். அதை பேரவைத் தலைவரினுடைய அனுமதியோடு ஒரு செய்கையை செய்கிறார். அதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சைகைகள் அப்படின்றதும் கூட சட்டப்பேரவை மாண்பிற்கு எதிரானதா இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசுற முறை வேற, சட்டம் இயற்றும் அமைப்புக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுகிற உரையாடல் முறை வேற. ஆனா அந்த கோடுகள் எல்லாவற்றையும் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். குற்றச்சாட்டுகளினுடைய அந்த அளவு அதிகரிக்கும் பொழுது நம்மையே அறியாமல் தடார்னு எழுந்து நின்று அதற்கு ஒரு பதில் சொல்லணும்னு தோணும் தானே. ஏன்னா அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன இந்த 3 தினங்களா. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பலமான குற்றச்சாட்டுகள் தான். எங்களுடைய ஆதரவுல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, சோஃபா மாடல் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஆனா டைட் கிளிப்பா உட்கார்ந்துருக்காரு. சட்டப்பேரவையை அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக கருதுகிறார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன செய்தாலும் அவர் எல்லா உணர்ச்சிகளையும் மறைத்து கொண்டு அப்படியே எதிர இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவை முன்னவர் மெத்தன்ற வார்த்தையே தவறு அப்படின்னு இடைமறித்து அதை நீக்க சொன்னாரு. டெவில் ஈவில்ன்ற வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமா கடந்து போயிட்டாரு. அந்த இடத்துல பதிவு செய்யற நீங்க தொடர்பு பேசுறீங்க. மெத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீக்க சொன்னாரு. அன்பார்லிமெண்டரி வேர்டு தான். நம்மளும் ஃப்ளோவோட போகணும்னா கோ வித் த ஃப்ளோ அப்படின்றாங்களே எல்லாரும். நீங்க என்ன பண்ணீங்க அவைக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி எழுதக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி எழுந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சோகால்டு ஜென்சி அல்லது அரசியல்ல ஒரு மாதிரி மன வக்கரப்பட்டவர்கள் என்ன நினைக்க சொல்றாங்க, இப்படி நம்ம பேசுவதை நல்லா கதறு, இன்னும் 5 வருஷம் கதறு அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் மைண்டே கிடையாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். யார் என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க அதுல இருந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு திறந்த மனசு இருக்கணும்ல. அந்த ஏரியாவே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. பதில் நம்ம மனசுல ஓடுது. அப்ப அவர் குறிப்பெடுத்திருந்தா நிச்சயமாக அதையெல்லாம் பேசியிருக்க முடியும். ஏன் பேசவில்லைன்னா பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஹசீஃப். சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானம், அது தொடர்பான விவாதம் 3 தினங்கள் நடந்து இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு பதிலுரை கொடுத்திருக்கின்றார். இந்த பதிலுரை அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சட்டப்பேரவையினுடைய ஒவ்வொரு தினமும் இந்த ஆட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், குறிப்பாக விஜய் அவர்களினுடைய கீழ் இயங்கக்கூடிய அந்த துறை சார்ந்த குற்றச்சாட்டுகள், இவை எதற்குமே விஜய் அவர்கள் நேரடியாக பதிலளிக்காமல் அந்த துறைக்கு சம்பந்தமற்ற பிற அமைச்சர்கள் பிறர் பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நமக்கு தெரியும், தொடக்க இந்த சட்டப்பேரவையினுடைய முதல் நாளே திமுக தரப்பிலிருந்து வாயை திறங்க CM அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பேட்ஜ் எல்லாம் அணிஞ்சிட்டு போனாங்க. அதன் பிறகும் கூட அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய் அவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டிற்கும் அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ஆவேசமான ஒரு உரையை சட்டப்பேரவையில அவர் ஆற்றி இருக்கிறார். இந்த உரையை பார்க்கும் பொழுது இவ்வளவு நல்லா பேச தெரிந்த ஒரு நபரா அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைத்த போதும் சட்டப்பேரவையில அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு எண்ணம் சாதாரண மக்களுக்கு எழக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. நேரடியாக அவர் துறை சார்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை கூட அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நல்லா பேசுறாரு அப்படின்ற போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்மளால தெரியல. இவ்வளவு பொறுமையாக ஒரு நபரால் இருக்க முடியுமா? உங்கள் மீது அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கும் பொழுதும் என்னால் பேச தெரியும், எனக்கு பேசுவதற்கான திராணி இருக்கு, தெம்பு இருக்கிறது, பேசுவதற்கான வழி தெரியும், இருந்த போதும் கூட நான் பேசவே மாட்டேன், ஆனா இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் அப்படின்னா இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்கிறது?
உரையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பதில்கள் அவர் பேசியது எல்லாமே பொத்தாம் பொதுவான பதில்களாக இருக்குது. குறிப்பாக அசீஃப் பேசும்போது, மாண்புமிகு உறுப்பினர் அசீஃப் பேசும்போது இந்த பிரச்சனையை குறித்து பேசினாரு. அதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டாரு. நாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு குறிப்பாக அசீஃப் பேசுனது என்ன, ஜென்ராம் பேசுனது என்ன, மற்ற நண்பர்கள் மகிழ்நன் பேசுனது என்னன்னு பெயர் சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி, அல்லது அதை வகைப்படுத்தி இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினாங்க, சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நாங்க இந்த மாதிரி தான் அணுகிறோம் அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி குறிப்பான பதில்கள் எதுவுமே அந்த உரையில இல்ல. இது எதிர்கட்சி தலைவர் முன்வைத்த கேள்விகள், அதற்கு அவர் பதிலளித்தாரா பதிலளிக்கலையா அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி வரேன். என்னுடைய கேள்வி அப்படின்றது, பேசி இருக்கிறார், பேச தெரியாது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார், பேசாமல் அமர்ந்திருந்தவர் பேசி இருக்கிறார் அப்படின்னா இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் கேட்கிறேன். அதற்கு பிறகு நம்ம பாயிண்ட் பாயிண்டா கூட போலாம். சரி, ஓகே. பேச தெரியாதவர் அப்படின்னு தமிழ்நாட்டுல உள்ள யாரும் அவரை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கேரக்டர் எப்ப பேசணுமோ அப்பதான் அவர் பேசுவாரு. அதுக்கு அவர் நல்ல டியூனா இருக்கிறாரு. அதற்கு முன்னால வில்லன் என்ன செய்தாலும் சரி, ஹீரோ எப்ப பேசணுமோ அப்பதான் ஹீரோ பேசுவாரு. அதுக்கு டியூனான நபர்களால எந்த சூழல்லையும் அதையெல்லாம் ஏதோ ஒரு காட்சியை யாரோ படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல விலகி நின்று அதை பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். அதற்கான பயிற்சி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பயிற்சி இங்க அவருக்கு உதவி செய்யுது அப்படின்னும் நான் புரிந்து கொள்கிறேன். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் முதல் முறை அவருக்கு எதிராக அநீதி இழைக்கப்படும் பொழுது அமைதியாக இருப்பார், இல்லைன்னா அவர் மீது அடி விழும்போது அமைதியாக இருப்பார், 2வது முறை அமைதியாக இருப்பார், 3வது முறை ஏதோனும் நடந்தா உடனே அவர் வெடித்து எழுவார். அதுதான் அப்படியாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதுல 2-3 முறைங்கிறது, இதுல 4-5 பிரச்சனைகள் பேசும்போதும் அமைதியாக இருக்க முடியும், இருக்கிறாரு. அது போக அவருக்கு விதிகளாக அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதும், எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க கலந்தாலோசனையின் போது சொல்லியிருக்கலாம். அதனாலயும் அப்படி இருக்கலாம். அல்லது அதுதான் லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் அவருக்கு இருக்கலாம். நம்ம பேச வேண்டிய நேரத்துல தான் பேசணும், அது வரைக்கும் நம்ம தோழர்களே பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம் அவருக்கு. அதனால அவர் அந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பார்வை இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல குற்றச்சாட்டுகளினுடைய அந்த அளவு அதிகரிக்கும் பொழுது நம்மையே அறியாமல் தடார்னு எழுந்து நின்று அதற்கு ஒரு பதில் சொல்லணும்னு தோணும் தானே நமக்கு. நாம அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாலும் கூட, ஏன்னா அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன இந்த 3 தினங்களா. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் பலமான குற்றச்சாட்டுகள் தான். எங்களுடைய ஆதரவுல தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, சோஃபா மாடல் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஆனா டைட் லிப்பா உட்கார்ந்துருந்தாரு. சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு பிறகு வெளியில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி செய்தியாளர்களை சந்திச்சார்ல, அப்போ அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தி ரைட்டா தப்பா, அது அவர் சொல்ற கருத்து ரைட்டா தப்பா, அவர் அந்த மாதிரி முதலமைச்சரை அணுகுவது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு என்ன பலன்களை தரும் அல்லது தராது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவோம். ஆனா நம்ம பேச தொடங்கிய இடத்துக்கு அவர் சொன்னது ஒரு பொருத்தமான ஸ்டேட்மெண்டாக இருக்கு. அதுக்காக அதை எடுத்தாள்கிறேன்னு வச்சுக்கோங்க. சட்டப்பேரவையை அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக கருதுகிறார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன செய்தாலும் அவர் எல்லா உணர்ச்சிகளையும் மறைத்து கொண்டு அப்படியே எதிர இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய வலிமை அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறாரு. ஆனா எளிய மனிதர்கள் சமூகத்துல அதிகாரத்தோட இருந்தவங்க சட்டப்பேரவையில இருந்திருக்கிறாங்க. 67க்கு பிறகு கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. எளிய மனிதர்கள் பலர் சட்டப்பேரவைக்குள்ள வந்திருக்கிறாங்க, அமைச்சர்களா இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னால இருக்கிறவங்க பொதுமக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கும், அதாவது பரந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும், 67க்கு பிறகு எளிய மனிதர்கள் சட்டப்பேரவைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையை பேசுவதற்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. இவங்க பேசும்போது உணர்வு பூர்வமாகவும் பேச முடியும், உணர்ச்சிகரமாகவும் பேசுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. அதற்கு முன்னால பேசியவர்கள் அகாடமிக்கா பேசியிருப்பாங்க. அந்த பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் அதுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அது என்ன செய்தால் அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது பேசும்போது அது எல்லாமே அகாடமிக்கா இருந்திருக்கும். ஏன்னா அவர்கள் பெரிய நிலச்சுவார்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க, பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம்,
அவங்க பேசும்போது அது அகாடமிக்கா இருக்கும். இவங்க பேசும்போது எளிய மனிதர்கள் பேரவைக்குள்ள வரும்போது அது உணர்ச்சிகரமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கலாம். அந்த மாற்றத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு அதுதான் 26 வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்ததாக நான் நினைக்கிறேன். 26ல ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அது எளிய மனிதர்கள் வலிய மனிதர்கள்னு பிரிக்கிறதுக்கு பதிலா மரபுகளோடு இருக்கக்கூடியவர்கள், மரபுகளை பின்பற்றுபவர்கள், மரபுகளை மீறுபவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள வந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும் போதும் அது உறுதியாகுது. அந்த மரபுகளை மீறுவது அப்படிங்கிறது ஒரு நெறி பிறழல் அப்படிங்கிற உணர்வு இல்லாத ஒரு மனநிலையில நெறி பிறழ்வதை மாற்றமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுலதான் ஃபார்மும் உள்ளடக்கமும் சிதைவுக்குள்ளாகுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அல்லது புகார்களாக முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லும் போது குறிப்பாக அந்த விஷயங்களை சொல்லி அதற்கு பதில் சொல்லணும். மாறாக அவங்க அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்கு. டெவில்ஸ் ஈவில பத்தி பேசலாமான்னு அவங்க பதில் சொல்றாங்க. அதனால ஒரு ரெஃபரன்ஸுக்காக கூட மேற்கோள்களை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல, உவமைகளையோ உருவகங்களையோ பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல நாம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்து போயிடுவேன். அதனால இந்த இடத்துல இதை பதிவு செஞ்சிடுறேன். அவை முன்னவர் மெத்தனம்ன்ற வார்த்தையே தவறு அப்படின்னு இடைமறித்து அதை நீக்க சொன்னாரு. டெவில் ஈவில்ன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் சாதாரணமாக கடந்து போயிட்டாரு. அந்த இடத்துல பதிவு செய்யறேன், நீங்க தொடர்ந்து பேசுறேன். என்ன வார்த்தையை நீக்க சொன்னாரு? மெத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீக்க சொன்னாரு. அன்பார்லிமெண்டரி வேர்டு தான். நம்மளும் ஃப்ளோவோட போகணும்னா கோ வித் தி ஃப்ளோ அப்படின்றாங்களே எல்லாரும். நீங்க என்ன பண்ணீங்க அவைக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி எழுதக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி எழுந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் பெரிய மாற்றமாக எனக்கு அது தெரியுது. ஃபார்ம் கண்டென்ட்ல ரெண்டுலயும் வருது. அந்த மாதிரி முதல்ல எளிய மனிதர்கள் பேசும்போது வலிய காங்கிரஸ்காரங்க பேசுற தன்மைகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த எளிய மனிதர்களுடைய மொழியையும் அவர்களுடைய உணர்ச்சிகரமான பேச்சையும் ஒரு ஒவ்வாமையாக பார்த்தவர்கள். அதையே தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு படிப்படியாக ஒரு எதிர்ப்புணர்வை மனதிற்குள் வளர்ப்பவர்கள். அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல வன்மமாக மாறி போய் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பல இடங்கள்ல பலதரப்பட்ட மனிதர்களிடமிருந்து பார்க்க முடியுது. அந்த தரப்பினுடைய வேறொரு வெர்ஷனாக இருக்கு. அது புனிதம் என்று கருதிய ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இவங்களை திட்டினாங்க ஆரம்பத்துல. அதாவது 67க்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை நாங்க கடைபிடிச்சதுதான் புனிதமானது, நீங்க அதை ஜனரஞ்சகப்படுத்துறத தப்பாக புரிந்து கொண்டு அதை நீங்க மலினமாக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்போ நடந்திருக்கிறது அதை உடைக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இந்த ஒன்னொன்னுக்கும் பின்னாலேயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்குது. அது எதையுமே புரிந்து கொள்ளாமல் அந்த நடந்தது எல்லாத்தையும் உருவாக்கிய மரபுகள் எல்லாவற்றையும் உடைப்பதாக நினைத்து கொண்டு நெறியற்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதாவது ஜனநாயகம் குழப்பம் தரும், டெமோக்ரஸி வில் லீட் டு கேயாஸ் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய ஒரு மனநிலை இருக்குதுல்ல சமூகத்துல. அந்த மனநிலைக்கு தீனி போடும் விதமாக இப்ப மாறிட்டு இருக்குது. வேறு வார்த்தைகள்ல சொன்னா அல்லது இன்னொரு ஆங்கிள் பிளிப் சைடுன்னு பார்த்தா, அதர் சைடுன்னு பார்த்தா, அப்படி சொன்னவர்கள் தான் இதையும் ஊக்குவிக்கிறார்கள். இந்த சிறு மாற்றங்களையும் சிறு உணர்ச்சிகரமாகவும் உணர்வு பூர்வமாகவும் ஒரே விஷயத்தை அவங்க பேசின அதே விஷயத்த பேசினதையே ஒவ்வாமையாக கருதியவர்கள் நெறியற்ற நடைமுறையை, மரபற்ற நடைமுறையை, ஒரு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நாம் அதிகாரத்தில் இருக்கிறோங்கிற ஒரு மனநிலையோடு போகக்கூடிய ஒரு போக்கை ஆதரிக்கும் ஒரு வினோதத்தையும் பார்க்க முடியுது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அது இப்படித்தானான்னு தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க எப்படியாக சட்டப்பேரவையினுடைய மரபுகள் அப்படின்றது ஒரு காலத்துல எப்படி இருந்து அதற்கு பிறகு எப்படியாக மாறியது அப்படின்ட்டு, இப்ப இந்த மரபுகள் மாற்றம் அடையும் பொழுதும் கூட மாண்பு அப்படின்றது குறையாமல் அது எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் கூட இப்போது சட்டப்பேரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், சட்டப்பேரவையில பேசப்படக்கூடிய விஷயங்கள், காட்டப்படக்கூடிய செய்கைகள், இவை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்னொரு மாற்றம் இன்னைக்கு சட்டப்பேரவையில நடந்திருக்கு. ஆனால் இந்த மாற்றம் மாண்போடு நடந்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி.
இப்ப அவங்க தரப்புல சொன்னீங்கன்னா, நீங்க வந்து பூமர்ஸ், நாங்கலாம் வந்து ஜென்சிஸ், நாங்க ஜென்சிஸ்க்காக இப்படியாக பேசுகிறோம் அப்படின்ற ஒரே வார்த்தையில் அவர்கள் இத சொல்லிட்டு கடந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் மக்கள் மொழியில் பேசுகிறோம், இளைஞர்களுடைய மொழியில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை அவங்க சொன்னா அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கு ஏற்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் திரள்ல அவங்க ஒரு பகுதி தானே, ஜென்சிங்கிறது ஒரு பகுதி தானே. தேர்தல் காலமாக இருந்தாலும் வாக்காளர்கள்ல அவங்க ஒரு பகுதி தானே. 5 கோடியில ஒரு 1.5 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது வேண்டாம். 1.5 1.25 5 கோடி வாக்காளர்கள்னா 5.25 கோடி வாக்காளர்கள், அவங்க ஒரு 2 கோடி வாக்காளர்கள்னே வச்சுக்குவோம். அவங்க ஒரு பகுதி தானே. அவர்களுக்கு தகுந்த மாதிரி உலகமே சுற்றணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை எதற்காக கட்சிகள் முன்வைக்கின்றனன்னு எனக்கு கேள்வி இருக்குது. அதிலும் குறிப்பாக தோல்வி அடைந்தவர்கள் உடனடியாக ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி ஜென்சிக்கு தகுந்த மாதிரி தங்களை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேகத்துல போறாங்க. அது ஓகே. அதாவது கடந்த காலத்துல எல்லா வாக்காளர்களையும் கவர வேண்டும், எல்லா மக்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். அதுல கடந்த காலத்துல நம்ம முன்னுரிமை மேல உள்ளவங்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், அல்லது 40 வயதுக்கு 35 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்தது புரிஞ்சுது, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு புரியாம நம்ம வேலை செஞ்சுட்டோம், அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய முயற்சியை எடுக்கிறோம்னு ஒரு முயற்சியை எடுக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்குது இல்ல, அந்த பிம்பம் வந்து ஆபத்தானதாக இருக்கு. அது சரியானதாக படல. அந்த ஒரு ஆங்கிள் அதுல இருக்கு. அது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. எனக்குள்ள ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நினைவுகள் போயிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்க கேட்ட கேள்வி உடனே கிளறி விடுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப செய்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். இன்னைக்கு முதலமைச்சர் பேசி முடிக்கும் பொழுது கடைசியாக பேரவைத் தலைவரினுடைய அனுமதியோடு ஒரு செய்கையை செய்கிறார். இதற்கு முன்னரும் இது மாதிரியான செய்கைகள் எல்லாம் வந்து சட்டப்பேரவையில செய்யப்பட்டிருக்கு. அது எப்படியாக செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரு கோபத்தினுடைய உச்சகட்டம் அப்படி நடக்கும் பொழுது ஒரு சைகைகள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நானே வந்து இந்த சட்டப்பேரவையை கவர் பண்ணும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஜெயலலிதா அவர்கள் கூறிய கருத்து, அதற்கு விஜயகாந்த் அவர்களினுடைய அந்த சைகை, இதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உண்மையில் அன்னைக்கு நடந்தது வேற விஷயம். ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய புத்தக கட்டை தூக்கி எறிந்தார்கள். அந்த தூக்கி எறிஞ்சதுக்கு எதிர்வினையாக விஜயகாந்த் அவர்கள் டக்குன்னு எழுந்து நின்று கையை நீட்டினார், நாக்கை கடித்தார். அது அப்படியாகத்தான் நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு வேறு வேறு கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியாக அந்த செய்கைகள் செய்யப்பட்டது இன்ற அளவும் பேசப்படுது. எப்படி வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்கையை செய்யலாம், அது முதலமைச்சரை பார்த்து எப்படி செய்யலாம் அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு விஜய் அவர்கள் காட்டிய அந்த சைகை வெளியில காட்டலாம், வெளியில செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அழிப்பது அப்படின்ற மாதிரி கூட அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய அர்த்தங்களை அதுக்கு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சைகைகள் அப்படின்றதும் கூட சட்டப்பேரவை மாண்பிற்கு எதிரானதா இல்லையா? நிச்சயமாக அது ஒரு நெறிகளற்ற ஒரு திசையை நோக்கி நகர்றோமோங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதுல வருது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசுற முறை வேற, நார்மலா நிர்வாகத்தின் போது அதிகாரிகளோடவும் மக்களை சந்திக்கும் போதும் நிர்வாக ரீதியாக பேசக்கூடிய முறை வேற, சட்டம் இயற்றும் அமைப்புக்குள்ள, சட்டமன்றத்துக்குள்ள, நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுகின்ற உரையாடல் முறை வேற. ஆனா அந்த கோடுகள் எல்லாவற்றையும் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த வேறுபாடே இல்லை. எலெக்ஷன் மோடுல என்னுடைய கேரவனுக்கு மேல ஏறி நின்று அங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து அவர்களுடைய உணர்ச்சியையும் தூண்டும் விதமாகவும், நானும் என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகவும் நான் என்னென்ன பேசுகிறேனோ அதையே நான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ரியல் எல்லாருடைய பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்குள்ள பேசும்போதும் நான் பேசுகிறேன் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த கோடு எனக்கு அழிஞ்சுக்கிட்டே வருதோ அப்படின்னு நினைச்சேன். நேற்று கூட வேறொரு இடத்துல பேசும்போது இதற்கு முந்தைய பேச்சை விட, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற போது பேசின பேச்சை விட இப்போது இன்னும் பண்பட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொன்னேன். ஒவ்வொரு இடமா மேல ஏறி வர்றாரு, எலெக்ஷனியரிங் மோடுல இருக்காரு இன்னும். ஆனா முதல்ல அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அது குறையல. ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்துல அது கொஞ்சம் ரிஃபைன் ஆன மாதிரி தெரிஞ்சுது. இப்போ ஆளுநர் உரையின் போது அது இன்னும் ரிஃபைன் ஆகி தெரியும்னு நினைக்கிறேன், நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்று அது டோட்டலா காலி ஆயிடுச்சு. எலெக்ஷனியரிங்ல இருந்த நிலைமையை விட
திமுக வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து அது சட்டப்பேரவைக்குள்ள பேசிய மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கல. சட்டப்பேரவைக்குள்ள முதலமைச்சர் இப்படித்தான் பேசுவார் அப்படின்றதற்கான உதாரணமாக, இப்படியாக பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதற்கான உதாரணமாக அவர் வெளியில் பேசிய அந்த பேச்சுக்கள் ஒரு சமிக்கையாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளும் எடுத்தாலும் அதுல 3 கட்டமாக தலைவர்கள் இருப்பார்கள். அது வந்து தலைமை, கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை, அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அப்புறம் 3ஆம் தரமாக பேசக்கூடியவர்களும் கூட எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. என்னைக்குமே வந்து அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர்கள் மத்தியில் அந்த 3ஆம் கட்ட தலைவர்களை வைத்துக்கொண்டு 3ஆம் கட்ட தலைவர் அப்படி அதாவது 3ஆம் தரமாக பேசக்கூடியவர்களை பேச அனுமதிக்க மாட்டாங்க. எங்கேயோ வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் மாதிரி அங்கே இங்கேயும் பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஆனா எப்போதுமே தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மாண்பு குறையாமல் தொடர்ந்து பேசி வருவதை தமிழக அரசியல நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் அந்த மாண்பு சமீபத்தில் மீறப்பட்டதை நம்மளால பார்க்க முடிந்தது. நல்லா வாயில வந்துரும், நான் என்ன டேஷா, இந்த மாதிரியான வார்த்தைகளை விஜய் அவர்கள் பேசியதை நாம் பார்த்தோம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் பேசியதை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னாடி ஒரு கட்சித் தலைவராக பேசும்போதே நாம் அதை பற்றி விமர்சனங்களை முன்வைத்திருக்கோம். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் வெளியில அப்படி பேசினாரு. இன்னைக்கு பேரவைக்குள்ள இப்படியாக சைகை செய்கிறார், குட்டி கதை சொல்கிறார், டெவில் என்கின்றார், ஈவில் என்கின்றார், இன்னும் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறார் அப்படின்ற போது இது வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு சமிக்கை. இனிமேல் சட்டப்பேரவை இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதுக்கான சமிக்கையாக அது அமைந்ததா? நீங்க எப்படி பார்த்தீங்க அதை? இல்ல இனிமேல் அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து விமர்சனங்களை நேரடியாக எதிர்கொள்வதற்கு ரொம்ப தயங்குறாங்கன்னு தெரியுது. அதனால விமர்சனம் செய்தவர்களை குத்தி கிழிப்பதே தனது நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. டு சம் எக்ஸ்டென்ட் வந்து எல்லா கட்சிகளும் எல்லா காலங்கள்லயும் ஒரு குற்றம் சொன்னவர்களை குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்றதொரு வேலையை நீங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறீங்களே, அது உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு அது அது ஒரு சரியான பதில் இல்லைன்னு நீங்களும் நானும் பேசலாம். ஆனா நடைமுறையில இதுதான் சாத்தியமானது அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக அதை செய்யலாம். இப்படி ஒரு நெருக்கடியை உங்கள் ஆட்சியில சந்தித்த போது நீங்க இப்படித்தானே செய்வீங்க, அதுல இருந்து நான் இன்றைக்கு செய்யறது எந்த விதத்துல வேறுபட்டது அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா பேசுவதற்கே வழி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எதை சொன்னா அசீஃபுக்கு வந்து இதயம் நொறுங்குமோ, எதை சொன்னால் எதிரே இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு அல்லது ஒரு 70 பேருக்கு ரத்தம் கொதிக்குமோ, அதை வேண்டுமென்றே ஒரு குட்டி கதையாக சொல்வது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இந்த மலிவான உத்திகள் இருக்குல்ல, அந்த கதையினுடைய அர்த்தம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு மலிவான ஒரு விஷயம். அப்படித்தானே? அது புரியுது. ஆமா 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 ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதாவது இதை வந்து அவங்க இந்த சோகால்டு ஜென்சி அல்லது அரசியல்ல ஒரு மாதிரி மன வக்கரப்பட்டவர்கள் என்ன நினைக்க சொல்றாங்க, இப்படி நம்ம பேசுவதை நல்லா கதறு, இன்னும் 5 வருஷம் கதறு அப்படின்னு சொல்றாங்க. கதறு 5 வருடம் கதறு அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் மைண்டே கிடையாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். யார் என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க அதுல இருந்து நமக்கு தேவையானது என்ன, நம்ம தப்பா இருந்தா கோர்ஸ் கரெக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு திறந்த மனசு இருக்கணும்ல. அந்த அந்த ஏரியாவே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. பேச தெரிந்தவர்களாக கருதப்படும், பேச்சாளர்களாக கருதப்படும் அமைச்சர்களும் கூட பேசும்போது இதே வேலையை தான் செய்யறாங்க. அதனால அந்த கண்டென்ட் வந்து டோட்டலா உதயநிதி சொல்ற மாதிரி 10 ரீல் 5 ரீல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபேன் பேஸுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ரீலுக்கு தகுந்த கண்டென்ட்டை மட்டும்தான் அதை மனசுல வச்சுதான் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அப்படி ஒரு பிரச்சாரத்தை திமுக செய்யும் போது அது ரொம்ப கீழே இறங்கி போய் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா இப்போ அது உண்மையாகுது, அது உண்மையிலேயே அப்படித்தான் நடக்குதோங்கிற சந்தேகம் வருது. உண்மையா இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தாவேகா. இப்ப தாவேகா தரப்புல இருந்தா இப்படியாக பேசப்பட்டு வருகிறது. எப்படி பேசப்பட்டு வருதுன்னா, நியாயமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேரடியாக பதில் இல்லை. அந்த கேள்விகள் எல்லாமே மக்கள் சார்ந்த கேள்விகள், மக்கள் தினசரி அனுபவிக்கக்கூடிய அந்த
துன்பங்கள் சார்ந்த கேள்விகள். இந்த கேள்விக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். அந்த கேள்வியை சரியான ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கான வழியை சொல்லணும். தீர்த்துட்டு இருப்போம்னு சொல்லணும். இல்லைன்னா தீர்ப்பதற்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க சொல்வது போல ரீல்ஸ் போடுவதற்கு இல்லாட்டினா இப்படியாக எதிர்கட்சியை இதுக்கு முன்னர் விமர்சிக்காத வகையில வழிகள்ல விமர்சிப்பது அப்படின்றது நாளைக்கு மக்கள் பிரச்சனையை சொல்வதற்கே எதிர்கட்சிகளிடமிருந்து ஒரு சோர்வு ஏற்படாதா? அது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆமா, ரொம்ப யார் முன்வைப்பாங்க? அதாவது அதிமுக இருந்து நேற்று பேசும்போது OS மணியன் அதுதான் அனுபவத்தை காட்டினார். சபாநாயகர் பேச நேரம் இல்லைன்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. பேசினது எல்லாமே விவசாயிகளுடைய பிரச்சனை, காவேரி டெல்டால அவர் பேஸ் பண்ற அவர் வசிக்கும் பகுதியில மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அவலங்கள் அதெல்லாம் பத்தி அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி பேசுறது அது ஒரு கட்டத்துல பேரவைத் தலைவர் அவ்வளவுதான் இனிமே நேரம் இல்லை அப்படின்னு அப்ரப்டா கட் பண்றது, அது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது எல்லை இல்லாம ஒரு சலுகையை அனுபவிக்க முயற்சி செய்யும் போது ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க நிறுத்திடுவாங்கிறது நமக்கே புரியுது, பாக்குறவங்களுக்கே புரியுது. அந்த விமர்சனங்களை உள்வாங்கிக்கிறதாக இருந்தா நீங்க அசீஃப் பேசும்போது இதை சொன்னாரு, ஆனா நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு குறிப்பாக பெயர் சொல்லி, ஏன்னா குறிப்பெடுக்கிறார் முதலமைச்சர்னு சொன்னாங்கல்ல, அப்ப யார் யார் என்னென்ன பேசுனாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தானே. குறிப்பெடுத்திருந்தால் குறிப்பெடுத்திருந்தா இந்நேரம் அவரிடம் இருந்து மணிமணியான பதில்கள் வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் பேசும்போதே பதில் நம்ம மனசுல ஓடுது. ஆமா, கரெக்ட். அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசிட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பதில் நம்ம மனசுல ஓடுது. அப்ப அவர் குறிப்பெடுத்திருந்தா நிச்சயமாக அதையெல்லாம் பேசியிருக்க முடியும். அவருக்கு நேரமும் குறைவாக கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. எவ்வளவு நீளமாகவும் அந்த பிரச்சனைகளை பேசியிருக்க முடியும். ஏன் பேசவில்லைன்னா பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுகிறது. நான் அவருக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். தெரியலன்னு சொன்னா அவர் கோவப்படுறாரு. அவரு நேர ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் நடுவுல இவ்வளவு காலம் என்னென்ன செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது நான் முழுமையாக அவர் பேசினதை ஏற்கிறேன். ஆனா எனக்கு பிரச்சனை அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு யார் சொன்னது? அவருக்கு நாங்க தான் போய் வழி நடத்த போறோம், அவங்க யாரும் எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை வழி நடத்துவதற்காக நாங்க அங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் அவர் சொன்ன பதில் எல்லாம் பார்த்து அவங்கதான் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் இவ்வளவு அனுபவத்தோட தான் வந்திருக்காரு. இனி அவருக்கு அவகாசம் கொடுங்கன்னு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்ன மாதிரி அவகாசம் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில காலத்துல சரியா பேசிடுவாங்க. அவகாசம் கொடுங்கிற டோன்ல தோழர் பே. சண்முகம், மு. வீரபாண்டியன், தோழர் திருமாவளவன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய சொற்களும் தேவையில்லை. அவங்களை நீங்க எல்லாம் வழிநடத்துவதற்கு அங்க ஒண்ணும் இல்லை. அவங்க எல்லாம் தெரிந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டாலே கூட்டணி கட்சிகள் எந்த விதமான தொந்தரவும் வழிநடத்தலும் செய்யாம அவரை சுயமாக செயல்பட, சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தாலே ஆட்சியும் நிர்வாகமும் சிறப்பாக நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலே தாவேகா தரப்புல யார் பேசினாலும், இன்னைக்கு முதலமைச்சர் உட்பட யார் பேசினாலும் அவர்கள் தரப்புல சொல்லக்கூடியது போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கே அடிப்படையாக இருக்கிறது. நாங்க வந்துட்டோம், அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்யறோம். போதை தடுப்புக்கு தனியான ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ 40 நாள் ஆயிடுச்சு, போதை தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு, கூடுதல் கண்காணிப்புலாம் நடந்திருக்கு. இப்படியாக ஒரு ஸ்ட்ராங்கா இதுதான் காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, அதுதான் நம்ம ஆட்சி மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னா, போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நாங்கள் எடுத்த நடவடிக்கை இதுதான் அப்படின்னு எடுத்து முன்வைக்கிறதுக்கு இந்த அரசிடம் இருந்து ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும். இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பகுதியில நாங்க ஒரு மிகப்பெரிய போதை நெட்வொர்க்கை பஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இவ்வளவு பெரிய போதைப் பொருளை கைப்பற்றிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு இல்லைன்னா ஒரு பெரிய நடவடிக்கை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்வது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, போதை ரெண்டு விஷயம். போதைப் பொருட்கள் புழக்கத்துல இருக்கிறதோ அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதோ சட்டத்தை மீறிய விஷயம், ஒரு குற்றம்.
அதனால அதுவே போதைப் பொருள்கள் இங்க இருக்கிறதும் அவைலபிளாக இருக்கிறதும் அதை பயன்படுத்துவதுமே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அது தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எல்லாரும் கருதக்கூடிய தனிமனித குற்றங்கள்ல போதை ஒரு பங்காற்றுகிறது அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை. ஆனா தனிமனித குற்றங்கள் எல்லாவற்றிலையும் பாலியல் குற்றங்கள்ல இருந்து அண்ணன் தம்பி சண்டையில இருந்து சந்தேகத்தின் காரணமாக பெண்களை தங்களுடைய உடைமையாக கருத காரணத்தினால அவர்கள் மீது சந்தேகப்பட்டாலே அவங்க தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அவர்களை கொல்லக்கூடிய தாக்கக்கூடிய வேறு சில தனிமனித கொலைகளும் நடக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னா இதுல எத்தனை பெர்சன்டேஜ் குற்றங்களுக்கு போதை காரணமாக இருக்கு. ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது போதையால் ஏற்படும் குற்றங்களை விட நம்ம தலையில ஏற்றி வச்சிருக்கிற பல்வேறு சிந்தனையால் வரக்கூடிய குற்றங்கள் தான் அதிகம். அப்போ அதை பற்றியே அட்ரஸ் பண்ணாம போதை 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 போதைன்னு ஒற்றை காரணத்தையே மதுக்கடையை ஒழிச்சுட்டா குற்றங்கள் நின்றும், போதைப் பொருட்களை நிறுத்திட்டா குற்றங்கள் நின்றும். அதாவது இதெல்லாம் அதை நிறுத்தணும் இதை நிறுத்தணுங்கிறதெல்லாம் யாரும் எதிர்த்து சொல்லல. பட் எல்லா குற்றங்களுக்கும் இதை மட்டுமே காரணங்கிறது மக்களை டோட்டலா மிஸ்லீட் பண்றாங்க, தவறாக வழி நடத்துகிறார்கள். குற்றங்களுக்கு வேறு காரணங்கள் இருக்கு, தனிமனித காரணங்கள் வேற இருக்கு. சொத்தாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம், இன்னும் அந்த மாதிரி பல்வேறு மண்ணாசை பெண்ணாசைன்னு முன்னாடி சொல்லி இருக்கிற பழந்தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லி இருக்கிற எல்லா காரணங்களும் இருக்கு குற்றங்களுக்கு பின்னால. ஆனா எதையுமே சுட்டி காட்டாம எல்லாமே மதுவால எல்லாமே போதைப் பொருளால அப்படின்னு ஒரு சுருக்கி பார்ப்பதே அடிப்படையில பிரச்சனைகளை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். நோய் சரியாக நாடாம அப்புறம் தீர்வுக்கு எங்க போறது, சிகிச்சை எப்படி கொடுக்கறது, கொடுக்கிற சிகிச்சை தப்பா தானே போய் முடியும், பிரச்சனை தீராது தானே, நோய் தீராது தானே. அதுவே ஒரு விதத்துல அவங்க சொல்ற பதில் எதுவுமே திருப்தி இல்லாம போறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது அதிகமாக முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக. அதுக்கு அவர் பதிலா சொன்னது போதை ஒரு காரணம். அதுல ரொம்ப முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு பேசியது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிற்கு அவர் இது முதல் தடவை முன்வைக்கல, தொடர்ந்து வெளியிலேயே முன்வைக்கப்படுது, சட்டப்பேரவையிலேயே முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தாவேகா தரப்பிலிருந்து யாருமே பதில் சொல்ல, குறைந்தபட்சம் முதலமைச்சர் பதில் சொல்வார், அதற்கு பதிலை தயார் பண்ணிட்டு வருவார், அதற்கேற்ற மாதிரி நேற்றைய தினம் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்த போது இன்னைக்கு அதை பற்றி ஒரு வரி கூட சொல்லாம கடந்து போறார் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்குது? மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பதிலாகத்தான் அது இருக்கு. இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்பாக வந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு ஒற்றை தீர்வு அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு அதிகாரம் இல்ல, வழக்கு போடுவதற்கு அதிகாரம் இல்ல, எந்த அதிகாரமும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ரோந்து நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியல. எந்த சட்டங்களின் அடிப்படையில் அவங்க கொண்டு போய் நிறுத்துகின்ற குற்றவாளிகள் மேல எந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்க வழக்கு போடணும். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ஹராஸ்மெண்ட்டுக்காக புதிதாக ஒரு சட்டம், ஏற்கனவே எந்த சட்டங்களை தாண்டி புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த சட்டங்களின் அடிப்படையில தானே. அப்ப நீங்க புதிதாக எடுத்த நடவடிக்கை என்ன, உங்களுடைய பார்வை என்ன, அதுல பாலியல் குற்றங்கள் ஏன் நிகழ்கின்றன அப்படிங்கிறதுல உங்களுக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அல்லது நீங்க உங்க கையில இருக்கா? போதையை தவிர ஆடை, அதாவது பழைய கதைகள்லாம் சொல்லணும்னா பழைய கதை பெருசா அதையே தனியா பேசிட்டு இருக்கலாம். சினிமாவுக்கு அதுல பங்கு இருக்கா இல்லையா? அதுல குறிப்பாக உங்களுடைய படங்கள்ல அதுக்கு பங்களிப்பே இல்லாம உங்களுடைய படங்கள் இருந்துதா? நீங்க கல்வியை பற்றி, சமூக நீதியை பற்றி, ஊழல் ஒழிப்பை பற்றி நான் திரைப்படத்துல நடிச்சேன், நான் சும்மா ஒண்ணும் இல்லை அப்படின்னு இப்ப பதில் சொல்றாரு. அப்ப அதுல இந்த சைடு இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த சைடுல சினிமால அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் அதை திரும்ப கோட் பண்றதை நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியால கோட் பண்றாங்க, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு. நம்ம அதை பண்ண வேண்டாம். பட் அதுல ஒரு ரோல் இருக்குல்ல அவங்களுக்கு, அந்த மாதிரி சினிமாக்கள்ல ஹேண்டில் பண்ணதுல ஒரு ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரியான என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதையெல்லாம் பாதிக்குதுன்னு ஒரு ஆய்வு செய்து ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தீங்களா? குற்றங்களுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் இவை, சமூகத்திலிருந்து இந்த காரணங்கள் களைவதையும் நம்ம ஒரு நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுப்பீங்களா? இந்த காரணங்கள்ல சினிமாவினுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பேசினா அதை பல மணி நேரம் நம்மளால பேச முடியும். ஆமா, அதாவது எப்படி மதுவும் சினிமாவும்னு ரெண்டு காரணிகளோட சுருக்கி வேற சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சினிமாவே ஒவ்வாமையில பேசுறாங்க. நீங்களும் நானும் சினிமாவை ஒவ்வாமைன்னு பேசல. சினிமால என்னென்னலாம் செய்ய முடியும், ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் பேசுறோம். அரசியல்ல என்னென்னலாம் செய்ய முடியும்,
ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வேறுபாடைத்தான் பேசுறோம். இறுதியாக இப்போ சட்டப்பேரவைக்குள்ள வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள். இந்த புதிய உறுப்பினர்கள் பேரவையினுடைய இந்த நடவடிக்கையை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்துதான் பேரவைனா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும்? அது எப்படி தமிழ் சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. புத்தாக்க பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க அந்த புத்தாக்க பயிற்சியில என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, பயிற்சி அளித்தார்கள்னு தெரியல. அதுல ஒருவேளை பேரவை விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பேரவை தலைவர் சொன்னா கேட்கணும், எழுந்து நின்னா நீங்க பேச்சை நிறுத்திடணும், உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான சில நடைமுறைகளை சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல அவைக்கென்று இருக்கக்கூடிய மாண்பு என்ன, யாரெல்லாம் நிறைந்தது இந்த அவை, என்ன உணர்வு, எவ்வளவு கால போராட்டங்களுக்கு பிறகு மக்களுக்கான வாக்குரிமை கிடைச்சிருக்குது, அனைவருக்குமான வாக்குரிமை கிடைச்சிருக்குது, அப்படி போட்ட வாக்குகளை பெற்று வந்திருக்கக்கூடிய நாம் நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அது பிரச்சனை இல்லை, இன்று எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தனி மனித மாண்பை உயர்த்தும் விதமாக, அவர்களுக்கு தனி மனித மாண்பு ஏற்கனவே இருக்கும், அவங்களுக்கு அதையும் தாண்டி மக்கள் பிரதிநிதியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு மாண்பையும் உயர்த்தும் விதமான பயிற்சிகள் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா புத்தாக்க பயிற்சின்னு நடந்தது, அதுக்காக நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில பதில் சொல்லக்கூடிய ஆர்வத்துல பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுறாங்க, அதுக்குள்ள கண்டென்ட் தேவையான அளவுக்கு கண்டென்ட் இல்லைங்கிறது ஒரு பக்கம். முதல் நாள் இருந்த மாதிரி பின்னால் இருந்து முன் வரிசைக்கு ஓடி வரக்கூடிய விஷயம்லாம் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். புத்தாக்க பயிற்சியினுடைய எஃபெக்டா என்னன்னு தெரியல. ஆனா சமூகத்துல என்ன தாக்கம் விளைவிக்கும்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டம்ஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்க்கிற வேலை நடக்குது. நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆனா பாக்குற நண்பர்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு தொடர்ந்து அமைப்புகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அமைப்புகள் மேல இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்னலாம் மக்களுக்கு செய்யுதோ அதுல போதாமைகள் இருக்கலாம், அமைப்புகள் நமக்கு செய்யற நன்மைகள்ல போதாமைகள் இருக்கலாம். அந்த போதாமைகளை களைவதற்கு பதிலாக அமைப்பையே நிராகரிக்கக்கூடிய ஒரு பாணியில அது மோசம் அப்படின்னு விஜயகாந்த் மீடியா காரி துப்புன மாதிரி சட்டப்பேரவையை எடுத்து சென்று விடும் அப்படின்னு அச்சப்படுறேன். அராஜகத்துக்கு இட்டு செல்லும். அந்த கேயாஸ்ல இருந்து அனார்கி, அராஜகத்தை நோக்கி அது இழுத்துட்டு போகும். அதுதான் சமூகத்துல ஒரு விளைவாக இருக்கும். அமைதியின்மைக்கும் புரட்சிக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அமைதியின்மைங்கிறது எல்லா விதமான திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வன்முறைகள்ல கொள்ளை எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல முடியும். ஆனா கலகம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துவது வேற, இது வேற. அதனால ஒரு சிஸ்டத்தின் மேல நம்பிக்கையை குலைப்பது அப்படிங்கிறது, போதாமைகளை களைவதற்கு பதிலாக நம்பிக்கையை குலைப்பது, அதுவும் சரியில்லை. இந்த மாதிரி விளையாட்டாக வேலை செய்து அதை முற்றிலுமாக நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளி விடுவதும் சமூகத்துல ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தலாம், அல்லது ஒரு அராஜகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். மொத்தத்துல சிஸ்டம் மேல உள்ள நம்பிக்கை இல்லைன்னா அது பாசிசம் என்பதற்கான கிரவுண்டு களம், பாசிசம் வளர்வதற்கான பயிர்களமாக சொல்லலாம். அதை ப்ரீடிங் கிரவுண்டா மாறும். ஃபீடிங் கிரவுண்டாக அது மாறும். அந்த அன்பான சர்வாதிகாரி முழக்கங்களும் வரும். அதனால இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதை காப்பாற்றுவாங்க, எனக்கும் உங்களுக்கும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே தான் நான் சொல்றேன். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இறுதியாக டச் பண்ணிருக்கிறீங்க. இது வெறும் விளையாட்டாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, சமூக ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இது போன்று கன்ஸ்ட்ரக்டிவா வைக்கக்கூடிய, ஆக்கப்பூர்வமாக வைக்கக்கூடிய விமர்சனங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மாற்றங்கள் குறித்த ரொம்ப அருமையான கருத்துக்களை முன் வச்சிங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி அசித். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.